சரணமையப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையேறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் 7/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து மங்கள வாரம் என்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாள் வழிபாடுகள் பூஜைகள் ராகுகால துர்கா பூஜைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த சபரிமலை யாத்திரை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினாலே மாலை அணிந்து வருகை தந்த சுவாமிகள் எல்லாம் இன்றைய தினம் இந்த இருமுடி சுமந்து வந்து எருமேலி என்கின்ற இடத்திலே பேட்டை துள்ளல் என்கின்றதாகிய இந்த வேஷம் அணிந்து காட்டுவாசிகளைப் போல வேடங்கள் அணிந்து ஆட்டங்கள் ஆடி பாட்டு பாடுவது. சுவாமி திந்தகத்தோம் மையப்ப திந்தகத்தோம் சுவாமி திந்தகத்தோம் மையப்ப திந்தகத்தோம் 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 ஐயப்பா தெய்வத்திலே நீ ஒருவன் மெய்யப்பா. சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் திந்தகத்தோம் ஐயா திந்தகத்தோம். இவ்வாறு இந்த ஆட்டம் பாட்டம் பாடி ஆட்டமெல்லாம் ஆடிக்கொள்ளுகின்ற பேட்டை துள்ளல் என்கின்றதாகிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இது சபரிமலைக்கு செல்லுகின்ற பொழுது எருமேலி என்கின்ற காட்டு பகுதியிலே நடைபெறுகின்றது. இது அங்கதான் பண்ண வேண்டும். அந்த காட்டு பகுதியிலே அந்த எருமேலி என்கின்ற இடத்திலே தான் இந்த பேட்டை துள்ளல் என்கிற நிகழ்வு நடைபெறும். அவ்வாறு பேட்டை துள்ளி அதன் பின்பு எருமேலி சாஸ்தாபீடத்திலே சென்று இங்கே ஸ்நானம் செய்து மீண்டும் இருமுடியை தலையில் சுமந்து பெருவழி பாதை நடக்கின்றதாகிய நிகழ்வு இன்றைய தினம் பகலிலே இருந்து இவ்வாறெல்லாம் சுவாமிமார்கள் காலையிலே இருந்தே யாத்திரைக்காக புறப்பட்டு யாத்திரை சென்று கொண்டிருக்கின்ற இந்த ஒரு புண்ணியமான காலம். நாம் இப்பொழுது சபரிமலை யாத்திரைக்காக காட்டு வழியே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பயங்கரமான காடுகள், பல்வேறு வகையான மிருகங்கள், இதையெல்லாம் அங்கே இருக்கின்ற அந்த காட்டுக்குள்ளே பல லட்ச மக்கள் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை உச்சரிக்க 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 அங்கே ஐயனுடைய அருள் நிறைவது போல, நாம் இந்த பாடல்களிலே வருவது போல, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சாதாரணமாக ஒரு வீட்டிலே கூட வீட்டுக்குள்ளே இருந்து வாசலிலே போவதற்கு காலிலே பாதாணி இல்லாமல் செல்ல மாட்டார்கள். இந்த 48 மைல் காட்டு பாதைகள், மலைகள், ஏற்றங்கள், இறக்கங்கள், இதையெல்லாம் வெறும் காலோடு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாக இருக்குமாம். எந்த விதமான வேதனைகள் இருக்காது, வலி இருக்காது. இந்த பக்தியோடு செல்லுகின்றவர்களுக்கு ஐயன் இதையெல்லாம் இலகுவாக்கி கொடுக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய
இந்த அற்புதமான யாத்திரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பலன் இலங்கை வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதோடு ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்களுக்கும் ஐயன் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தொடர்ந்தும் இந்த சபரிமலை யாத்திரை மேற்கொள்கிறோம். அனைவருக்கும் ஐயன் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருக்களிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்ந்து சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவினுடைய அழைப்பை கேட்டவர்கள் தொடக்கத்திலே பெரும்பான்மையானவர்கள் தம்முடைய குடும்பங்களில் சாதாரணமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அதனால் ஒரு முறை சீமோனுடைய வீட்டிற்கு இயேசு செல்லுகின்றார். அப்பொழுது சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடக்கின்றார். அப்பொழுது இயேசுவிடம் அவர்கள் அதை பற்றி சொன்னதும் அந்த இயேசு அவருடைய படுக்கை அறைக்கு சென்று அவருடைய கரங்களை பிடித்து அவருக்கு குணம் கொடுத்து எழுப்பி விடுகின்றார். உடனடியாக அந்த மாமியார் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு நாங்கள் இயேசுவினுடைய பணி எப்பொழுதும் ஏதோ ஒரு பகிரங்கமாக பொதுவாக இடம்பெற்றது. அவர் மலைப்பொழிவை ஆற்றினார் என்று சொல்லி நாங்கள் இயேசுவை இந்த குடும்ப சூழலுக்கு அப்பால் எடுத்து சென்று ஒரு பொது நபராக அல்லது ஒரு பகிரங்க பணியாளராக நாங்கள் பார்ப்பது உண்டு. அதுவும் சரி. ஆனால் இயேசுவினுடைய இந்த பணி வாழ்வு என்பது மக்களோடு மக்களாக அவர்களுடைய தேவைகளோடு அவர்களுடைய உணர்வுகளோடு கலந்து இருந்ததினாலே சாதாரணமான நிகழ்ச்சிகளிலெல்லாம் இயேசு கலந்து கொண்டார். அவ்வாறு அவர் கலந்து கொண்டதன் நிமித்தம் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்களுக்கும் இயேசு விடை கொடுத்தார். அதனால் எங்களுடைய இன்றைய காலத்திலே நாங்கள் குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லது சிறு குழுமங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த சாதாரண வாழ்விலே இயேசு கலந்து கொள்ள முடியும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த இயேசுவை எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வரவேற்போம். எவ்வாறு இந்த சீமோன் தன்னுடைய குடும்பத்துக்குள் வரவேற்று தன்னுடைய மாமியாருடைய அந்த காய்ச்சலிலே இருந்து அவருக்கு குணம் கொடுக்க அவர் அழைப்பு விடுத்தாரோ, அவ்வாறு நாங்களும் இந்த இயேசுவை எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வரவேற்போம். எங்களுடைய சாதாரண வாழ்க்கை எங்கள் சூழல்களிலே இந்த இயேசுவும் இரண்டர கலக்கின்ற பொழுது எங்களுடைய துன்பங்கள், துயரங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவருடைய பிரசன்னம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும், அருமையானதாக இருக்கும். எங்களுடைய உள்ளங்களுக்கு அவர் ஆறுதல் தருகின்றவராக இருப்பார். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் எங்களுடைய தீர்மானங்கள், திட்டங்களிலே, எங்களுடைய ஈடுபாடுகளிலே அந்த இயேசுவையும் நாங்கள் வரவேற்று எங்களுடைய குடும்பத்திலே ஒருவராக அவரை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் மகத்தான காரியங்களை எங்களுடைய வாழ்விலே நிகழ்விக்கும் என்று இறைவனுடைய அருளுக்காக இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் மன்றாடி நிற்கின்றேன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு
நின்று வணங்கினார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள், சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள், கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.